அண்ணனோட தாரக மந்திரத்தோட ஆரம்பிக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ மழையிலையும் ஜோராக மழை பெஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ஜெயண்ணா வந்தனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய வரலாறு காணாத ஒரு பெரிய மழை வந்துச்சு நான் நினைக்கிறேன். சிவகாசியை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிவகாசி மக்கள் அத்தனை பேருக்கும் என்னைய சின்ன ஓட்டில், அதாவது 200-300 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் சிவகாசி மக்கள் அத்தனை அன்பையும் உங்கள் வீட்டு தங்கச்சியாக நினச்சி, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஓட்டு போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு பயங்கரமாக உழைத்த என்னுடைய தம்பிகள், அண்ணன்கள், அப்பாமார்கள் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி நான் சொல்லுவேன். ஒன்றிய செயலாளர்களும் பகுதி செயலாளர்களும் ஐடி விங்கும் அத்தனை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களும் அத்தனை பேருக்கும் மிக 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 பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு இன்னைக்கு என்னைய சிவகாசியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு அமைச்சரவையில் போய் உட்கார வச்சு அழகு பார்த்த அத்தனை தொண்டர்களுக்கும், அத்தனை தாவேகா தொண்டர்களுக்கும், மக்களுக்கும் மிக 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 பெரிய நன்றி. ஐஎம்எல் தலைவர் அவர்கள், மாவட்ட செயலாளர் அப்துல் சர்தார் அவர்களுக்கும், ஐஎம்எல் மாவட்ட துணைத் தலைவர் காஜா அவர்களுக்கும், ஷாஜகான் சிவகாசி தொகுதி அமைப்பு செயலாளர் அவர்களுக்கும் வருக வருக என நன்றி தெரிவிக்கிறேன். நம்ம ஜெயண்ணாவை பற்றி சொல்லியே ஆகணும். தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்குனவர் அவர். அவரோட இயல்பான நடிப்பாலையும் எளிமையான குணத்தாலையும் தான் நம்ம இன்றைக்கி அவரை ஒரு அடுத்த வீட்டு பையனாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்படின்னா அவரோட அந்த நடிப்பு, அந்த குணம் மட்டும்தான் இன்றைக்கி. அவர் மேலே வச்சிருக்க இளைஞர்கள், இங்கே அத்தனை இளைஞர்கள் வந்திருக்கீங்க. அவ்வளோ பேரும் அவ்வளோ அன்பு காட்டுறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அடுத்த வீட்டு பையன் மாதிரி நடித்தனால தான் இவ்வளோ அன்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க நான் நினைக்கிறேன். அவரது வருகை எங்கள் நிகழ்விற்கு மேலும் பெருமை சேர்க்கும். சிவகாசி மக்களின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் அன்பு சகோதரர் நடிகர் ஜெய் அவர்களை மனமாற வரவேற்கிறேன். திரையுலகில் பல வெற்றி கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்களின் இதயங்களை வென்றவர், எளிமையால் அனைவரின் அன்பையும் பெற்றவர், இளைஞர்களின் செல்ல நட்சத்திரம் சகோதரர் ஜெய் அவர்கள் தங்களின் வருகையை சிவகாசி இளைஞர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். அன்புடன் சிவகாசி வருகைக்கு தந்து எங்களை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அண்ணனுக்காக அண்ணன் எப்படி தன்னோட திரையுலக எல்லாத்தையும், அத்தனை கோடி சம்பளத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக செய்யணும்னு வந்தாரோ, அதே பாதையில் ஜெயண்ணா அவருடைய தம்பியாக அவருக்காக அந்த பட வாய்ப்புகளாக இழந்தார். அதையும் மீறி அண்ணனுக்காக நான் நிற்பேன்னு சொல்லி அத்தனை லட்ச கோடி, அத்தனை திரையுலக பிஸ்னஸையும் விட்டுட்டு அண்ணனுக்காக இன்னைக்கு இறங்கி ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணார். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தக்க பதிலடி என்னைக்காவது ஒரு மேடை கிடைக்குமா 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 நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அது எனக்கு சிவகாசியில் கிடைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தான் ஆரம்பித்தோம், இங்கேயே அவங்களுக்கு பதிலளிப்போமே. 40-50 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு 30 நாளில் ஆண்டுகிட்டு இருக்க நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அதாவது முன்னாடி ஒரு சின்ன விஷயம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் 100, 500, 1000 லஞ்சம் கட்டினா மட்டும்தான் எல்லா வேலையும் நடக்கும். எவ்வளோ 23% கமிஷனும் 24% கமிஷன்னு தனியாக வாங்கி வச்சுட்டு தான் அடுத்த வேலையே நகரும். இன்னைக்கு ஜீரோ கரப்ஷன் அப்படின்னு ஜீரோ கரப்ஷன் மாடல் கொண்டு வந்தவங்க நாம. அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்களா?
இதையெல்லாம் அழிக்கணும்னு நினச்சா 30 நாளில் நம்ம எத்தனை மாற்றம், 30 நாளில் இதை நம்ம அழிச்சிருக்கோம். 40-50 வருஷ சாம்ராஜ்யத்தை 30 நாளில் அழிச்சு காமிச்சிருக்கோம். இந்த டெண்டர் மாஃபியாவை அழிச்சு காமிச்சிருக்கோம். இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ரீல்ஸ் ஆச்சுன்னு. நான் சொல்கிறேன், ரீல்ஸ் மூலமாக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கு பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளினாங்க, உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் மக்களோட வரி பணத்தில் சொகுசா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி தரேன்னு குடும்பமாக பயணம் செஞ்சீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு நாங்கள் ரீல்ஸ் மூலமாக நிறுவனங்கள் கொண்டு வராட்டினாலும் உங்களுக்கே தெரியும், எத்தனை இளைஞர்கள் வெளிநாட்டிலேருந்து டிக்கெட்டை புக் பண்ணி ரீல்ஸில் அண்ணனுக்கு சொன்னாங்க, அண்ணா உங்களுக்காக வரோம், உங்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்களே, அவங்க அங்கே இருக்க கம்பெனிகிட்ட அங்கே இருக்க சிஇஓட்ட காமிக்கிறாங்க, எங்களுடைய தாவேக்கா ஆட்சியில் இப்படி ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க, அவங்களோட ஆஃபர் இதுன்னு அங்கே இருக்க வெளிநாட்டு சிஇஓக்கு நம்மளும் அங்கே போவோம் அப்படின்னு அதை காமிச்சு பேசுகிற நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதை மற்ற கட்சிகள், இதர கட்சிகள் மற்றும் பலர் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன், அவங்க இருந்த காலகட்டத்தில் 25 கம்பெனி போச்சு, 5 வருஷத்தில் 25 கம்பெனி போச்சு. ஏன் தெரியுமா? ஆக்டிங் ஒரு அமைச்சர் இருந்தார், தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு ஆக்டிங் அமைச்சர் இருந்தார். அவர் யாரும் இல்லை, அந்த அமைச்சரோட தம்பி தான். அந்த தம்பி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் 25 கம்பெனி போச்சு. டேட்டாவோட பேசுனாங்கல்ல, நானும் டேட்டாவோட பேசுகிறேன். 25 கம்பெனி போச்சு. எத்தனை 2 லட்சம் ஜாப் போச்சு. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட 2 லட்சம் ஜாப் போச்சு. எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும்? எவ்வளோ போச்சு தெரியுமா? 3.3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க கேட்ட அந்த கரப்ஷன்னால, அவங்க கேட்ட அந்த காசுனால எப்போ தமிழ்நாடு வேணாலும் ஓடி போனாங்க. அப்போ இந்த 25 கம்பெனிக்கு பதில் சொல்லுங்க. இத்தனை இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு, 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. 30 நாளில் வந்த என்னைய கேள்வி கேட்குறீங்களே, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? சரி, இதெல்லாம் முடிஞ்சது. ஒரு நிமிஷம், அந்த தம்பியை மட்டும், இன்னும் அந்த தம்பி ஆக்டிங் அமைச்சராகவே வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அந்த கரப்ஷன் அவர் விடலை. அதையும் நாங்கள் ஒழிச்சு கட்டுறதுக்கான விதிகள்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பியே. இன்னும் ஆனால் ஒரு சில விஷயம் சொல்லி தான் ஆகணும். எதிர்கட்சியில் பல பேர் இன்னும் திருமண வீட்லேயும் ஒவ்வொரு மேடையிலையும் கதறிக்கிட்டே இருக்காங்க. அந்த கதறல் தெரியுது, அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஐயோயோ எப்படிடா பண்ணாங்க அப்படின்னு ஏற்றுக்க முடியாமல் வீடு வீடாக மேடையா கதறி 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 என்னைக்கு அதை நிப்பாட்ட போகிறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த கதறினவங்களுக்கு சென்னை மேயர்ன்றது எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் எத்தனை அழகான அமைச்சர்களும் எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருந்தவங்க காரை பிடிச்சு தொங்கிட்டு போகிறதும், இன்னொருத்தவங்களுக்கு கொடையை பிடிக்கிறதும், பவுடரா இதுவான்னு தெரியாமல் என்னென்னத்தையோ கத்திக்கிட்டு இருக்கவங்கலாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், விமர்சனத்தை விட்டுட்டு, ஏதாவது உருவகேலியை விட்டுட்டு பாலிசி மாதிரி உட்காந்து எங்கிட்ட பேச உட்காருங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், என் பக்கத்தில் உட்காருங்க, பாலிசி ரிலேட்டடாக நம்ம பேசுவோம். பேச முடியுமா? இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றம்னு பல ஆட்சியிலிருந்து பல கட்சிகள் மற்றும் பலர் சொல்லிகிட்டே இருந்தாங்க பெண்கள் முன்னேற்றம்னு. 70 வருஷமாக பெண்கள் முன்னேற்றம்னு ஏமாற்ற மட்டும்தான் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் அமர வச்சாங்க? இன்னைக்கு அண்ணன் 4 பெண் அமைச்சர்கள் அமர வச்சிருக்காரு. சுதந்திரத்துக்கு அப்புறம் அசெம்பிளியில் செக்ரட்டரி பெண்,
இன்னைக்கு இருக்க அசம்பிளியில் இருக்க செக்ரட்டரி ஒரு பெண். சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த பெண்கள் முன்னேற்றம் அவங்க சும்மா வெட்டு பேச்சுக்கும் வெட்டி வாய்க்கும் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆட்சியில் மட்டும்தான் அதை செஞ்சு காமிச்சிருக்கோம். அவங்க ஆட்சியில் ஒரு கவுன்சிலரோ சேர்மனோ பெண்ணுக்குன்னு ஒரு இது ஒதுக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் எடுப்பாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் சைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்சியில் என்ன இருக்குது? நம்ம பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஒரு உரிமையை கொடுத்து இவ்வளவு அழகாக உட்கார்ந்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால நான் சொல்லிக்கிறேன், அதாவது திமுகவில் இருக்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன், பெண்கள் முன்னேற்றம் சொன்னீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க தங்கச்சியவே நீங்கள் வந்து முடக்கிறதுக்கு டெல்லியில் உட்கார வச்சிங்க. இங்கே ஆட்சி என்னைக்காவது கொடுத்தீங்களா? பவர் கொடுத்தீங்களா? அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த பெண்மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெண்மணிக்கே எவ்வளோ நீங்கள் டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க. அதனால் திமுகவில் இருக்க அத்தனை பெண்களுக்கும் சொல்கிறேன், இதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே மரியாதை கொடுக்குறாங்களோ அங்கே வந்து சேருங்க. அதுதான் என்னுடைய பெரிய ரெக்வஸ்ட்டே. அவங்க சும்மா வாய்ப்பேசுக்கு மட்டும்தான் சம வாய்ப்புன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பெண்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் சொல்கிறேன். இன்னைக்கு இன்னொன்று நம்மளை முதலமைச்சரை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஒரு காலத்தில் தூத்துக்குடியில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தப்போ 36 மணி நேரம் கேஸை கூட எடுக்காமல் நம்ம முதலமைச்சர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். 2 குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். 36 மணி நேரம் அந்த கேஸே எடுக்காமல் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்கள் அமைச்சிக்கிட்டு நாங்கள் 30 நாளில் வந்து அத்தனை சாதனைகள் படைச்சிருக்கோம். அவங்களுக்கான தேவையை உடனடியாக நடவடிக்கை எடுத்து பண்ண தலைவரை நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? ஜூன் 3லிருந்து ஜூன் 16 வரை 473 போதைப் பொருட்கள் தொடர்பான வழக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நம்ம போட்டிருக்கோம். 672 போதைப் பொருட்கள் அவங்க அத்தனை பேரையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 30 நாளில் 1418 இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இதில் நம்ம இன்னைக்கு பேசப்படுற சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணையும் ஒரு சிறிய நேரத்தில் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? கடந்த 15-20 நாட்களில் 1328 குற்றவாளிகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள உள்ளே போட்டிருக்கோம். அவங்க ஆட்சியில் பண்ணதை பாருங்க, அத்தனை பாலியல் வன்கொடுமையும் இத்தனை இது நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற எங்களை நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணீங்க? சிங்கப்படை அதிரடிப்படை 2545 புதிய பெண் பணியாளர்கள் இன்னைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. 319 புதிய 4 சக்கர ரோந்து வாகனங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. 101 இருசக்கர வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. நவீன கண்காணிப்புக்காக ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசு 354 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்கு. உலகின் பல நாடுகள் பெண்கள் அரசியலிலும் மக்கள் பிரதிநிதித்துவத்திலும் தங்களது தாய்மை பொறுப்புகளையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தவர் குழந்தை வந்து தூக்கிட்டு போகும்போது அதையும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு மாசமாக இருந்த பெண் இன்னைக்கு ஜெயிச்சு சட்டமன்றத்தில் தன்னுடைய குழந்தையோட வந்தால் என்ன தப்பு இருக்கு? எத்தனை நாட்டில், சுவிட்சர்லாந்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரா வைஸ் தனது கைக்குழந்தையுடன் நாடாளுமன்ற கூட்டங்களில் பங்கேற்று உலகின் பாராட்டை பெற்றவர். அதேபோல் சுவிட்சர்லாந்தின் ஐரின் கேலின் 2018ஆம் ஆண்டு தனது குழந்தையுடன் தேசிய கவுன்சில் அவையில் கலந்து கொண்டு தாய்மைக்கும் பொது சேவைக்கும் இடையிலான சமநிலையை வெளிப்படுத்தினார். ஆஸ்திரேலிய செனட்டர் லரிசா வாட்டர்ஸ்
2017ஆம் ஆண்டு நாடாளுமன்ற அமர்வின் போது தனது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து வரலாறு படைத்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த முதல் செனட்டர் என்ற பெருமையும் பெற்றார். அதேபோல் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான கெமி பேடனோக் மற்றும் ஸ்டெல்லா கிரீசி ஆகியோர் 2019ஆம் ஆண்டு தங்களது கைக்குழந்தைகளை அருகில் வைத்தபடியே பதவியேற்று குடும்ப பொறுப்புகளுக்கும் மக்கள் சேவையும் ஒன்று கொண்டு முரணானவை அல்ல என்பதை உலகிற்கு எடுத்து காட்டினார். இத்தகைய நிகழ்வுகள் பெண்கள் தாய்மையையும் தலைமைத்துவத்தையும் ஒரு சேர சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்பதற்கான வலுவான சான்றுகள். இதை நீங்க திமுக ஆட்சி அதையும் ஒரு அரசியலாக்கி அதையும் இவ்வளவு இழிவான அரசியல் பண்ண முடியும் நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தாவேக அரசோட நான் சாதனைகளை சொல்றேன். இத்தனை ஆண்டுகள், அதாவது 30 நாள்ல நம்ம பண்ண சாதனைகள். அவங்க 30 நாள்ல என்ன பண்ணாங்க நான் இன்னைக்கு வரை நம்ம தெரியவே தெரியாது. நான் சொல்றேன், 200 யூனிட் இலவச மின்சார திட்டம், தகுதியுள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் அரசாணையில் கையெழுத்திட்டார். பெண்கள் பாதுகாப்பு சிறப்பு படை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்பட்டது. 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது. கோயில்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்த 714 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார். தூத்துக்குடி ஹூண்டாய் கப்பல் திட்டம், 38,000 கோடி மதிப்பிலான ஹூண்டாய் கப்பல் திட்டம் தொழில் வளாகத்திற்கு ஆதரவளித்து சுமார் 15,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய இருமொழி கொள்கை தொடரும் என அறிவித்தார். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நடைபெறப்பட்டது. ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி, மற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 35,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதற்கு ரூபாய் 6,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இத்தனை சாதனைகளையும் நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்கறது சரியா யோசிச்சுக்கோங்க. இத்தனை இதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிறது 52வது பிறந்த நாள் அண்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளுக்காக. அவருக்கு ஒரு சிறப்புரை ஆற்றாம, அவரை பற்றி பெருமையாக பேசாம இந்த மேடையை விட்டு நான் போனேன்னா அது எனக்கு இந்த மேடைக்கே அழகு கிடையாது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு மனிதன் பிறந்த நாளை மட்டும் கொண்டாடவில்லை, ஒரு நம்பிக்கையின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஒரு புதிய தமிழ்நாட்டில் பயணத்தை கொண்டாடுகிறோம். அவர் அரசியலுக்காக வருகிறார்கள், சிலர் பதவிக்காக வருகிறார்கள். ஆனால் விஜய் அண்ணா மக்களுக்காக வந்தார். திரையில் ஹீரோவாக இருப்பது எளிது, ஆனால் மக்கள் மனதில் ஹீரோவாக வாழ்வது அரிது. அந்த அரிய இடத்தை பெற்றவர் நம் விஜய் அண்ணா அவர்கள். அவர் ஒரு தலைவராக மட்டுமல்ல, இளைஞர்களின் நம்பிக்கையாகவும், பெண்களின் பாதுகாப்பிற்காக குரலாகவும், சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பாகவும் திகழ்கிறார். விஜய் அண்ணா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், பயப்படாதே, உண்மையாக நில், மக்களுக்காக உழை என்று. எங்களை விமர்சிப்பவர்கள் இருக்கலாம், எங்களை கேலி செய்பவர்கள் இருக்கலாம், எங்களை தடுக்க நினைப்பவர்கள் இருக்கலாம். ஒரு இயக்கத்தை நிறுத்த முடியும், ஒரு மனிதரை எதிர்க்க முடியும், ஆனால் மக்களின் நம்பிக்கை யாராலும் தோற்க முடியாது என்று இந்த மேடையில் இருந்து நான் உறுதியாக சொல்கிறேன். விஜய் அண்ணாவின் பிறந்த நாளை நாம் பட்டாசுகளால் மட்டும் கொண்டாட மாட்டோம், மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டாடுவோம். பேனர்களால் மட்டுமல்ல, புதிய உறுப்பினர்களின் இயக்கத்தில் இணைத்து கொண்டாடுவோம். கோஷங்களால் மட்டும் கொண்டாட மாட்டோம், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த இயக்கத்தை கொண்டு சேர்த்து இந்த பிறந்த நாளை, 52வது பிறந்த நாளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோடு சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுவோம் என்று நன்றியுரை கூறி முடிவெடுக்கிறேன்.